பிரியமானவர்களே, அனுதின ஜெபத்துக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். கிருபையிலும் இரக்கத்திலும் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த அருமையான அனுதின ஜெப வேலைக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, செம்மையானவர்களுடைய வம்சம் ஆண்டவரே எப்படியெல்லாம் தகப்பனே ஆசீர்வதிக்கப்படுகிறது என்றும் அவர்களுக்கு நித்திய கீர்த்தி உண்டாகிறது என்றும் அவருடைய கொம்புகளை எல்லாம் நீர் உயர்த்துகிறீர் என்றும் நாங்கள் இந்த வேதத்திலே பார்க்கிற வண்ணமாய் நீர் ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய பாதத்திலே நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, உமக்கு முன்பதாய் உத்தமமாய், உண்மையாய், செம்மையாய், நீதியாய், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாய், உம்முடைய கட்டளைகளிலெல்லாம் நாங்கள் பிரியமுள்ள ஆண்டவரே மனுஷனாய் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்யும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். தகப்பனே, அவனுக்கு ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கிற தயவுக்காய் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, ஆண்டவரே, இந்த செம்மையானவர்களுடைய தகப்பனே இருள் கூட அவர்களை வெளிச்சமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, அவன் இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை எல்லாவற்றையும் நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷனாய் விளங்குகிற ஒரு பாக்கியத்தை உடையவனாய் இருக்கிறான் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். இரண்டாவதாக நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, இந்த செம்மையான மனுஷி நித்திய கீர்த்தி அடைய அனுகிரகம் செய்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, அவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பார்கள், அவர்களுடைய நீதி நித்திய கீர்த்தியாய் விளங்கும் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாகும். எந்த துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படாமல் அவர்களுடைய இருதயம் கர்த்தரையே நம்பி திடனாய் இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்தருளும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த நித்திய கீர்த்திக்கு பாத்திரமாய் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களை சுவாமி, எங்களுடைய இருதயம் உமக்கு முன்பதாய் உறுதியாய் இருக்க எங்களுடைய சத்துருக்களுக்கு சரி கட்டுதலை காண ஆண்டவர் நித்தமும் அனுகிரகம் செய்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, ஆண்டவரே, மூன்றாவதாக நாங்கள் பார்க்கிறோம் 9வது வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, தகப்பனே, அவன் ஏழைகளுக்கு கொடுக்கிறவனாய் வாரி இறைக்கிறவனாய் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கிறதாய் மாத்திரமல்ல அவனுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படுகிறது என்கிற வார்த்தையின்படியே ஆண்டவரே, எங்களுடைய கொம்பு தகப்பனே, எங்களுடைய கீர்த்தி, எங்களுடைய ஆசீர்வாதம் மகிமையாய் உயர்த்தப்பட நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க எங்களுடைய நீதி உமக்கு முன்பதாக எப்பொழுது நிற்க நியாயமானபடி நாங்கள் நடக்கிறவர்களாய் தகப்பனே, உம்மையே நம்பி நாங்கள் திடனாய் இருக்க கர்த்தர் நித்தமும் அனுகிரகம் செய்யுங்க. நல்ல வாரி இறைக்க ஏழை எளிய ஜனங்களுக்கு கொடுக்க கர்த்தருடைய நீதியை எங்கள் மூலமாய் நித்தமும் விளங்க பண்ண உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.